எல்லோருக்கும் வணக்கம். கடந்த வாரத்தில் நிஃப்டி ஒரு சைட்வேஸ் மூமெண்ட், ஒரு ஏற்றம் இறக்கம், ஒரு ரேஞ்சு போனால் தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் நல்ல இன்ட்ராடே ஃப்ளக்சுவேஷன் நல்லா கிடச்சிருக்கும். 24,200 இருந்து 24,600 இந்த ஒரு 400 பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சு போன்ற மூமெண்ட் ஆகிட்டு இருந்தது. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா 24,400க்கு மேலேயும் க்ளோஸ் ஆகலை. அதேமாதிரி 24,200 உடச்சி 200 கீழேயும் க்ளோஸ் ஆகலை. ஏன்னா இந்த ரெண்டு பக்கமும் ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் நடந்திருந்தது அப்படின்னா மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு பக்கம் நல்லா புல்லிஷ் ஆகிருக்கும். 24,400 உடைச்சாலும் மேலே 200 பாயிண்ட் மேலே போகுது. அதே மாதிரி 24,400 கீழே உடைச்சாலும் கீழே 350 200 வரைக்கும் வருது. இந்த மாதிரி ஒரே ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்துச்சு. இப்போ இதனுடைய ரேஞ்ச் பவுண்டு திரும்ப கண்டினியூ ஆகுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இதனுடைய சைட்வேஸ் மூமெண்ட்டு திரும்ப பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ ஆகிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்த வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு புல் சைடு ரேலி அல்லது டவுன் சைடு ரேலி கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த வாரத்தின் முதல் நாள் மண்டே 24,400க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். 24,800 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 24,200 உடச்சி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் 23,800 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி மார்க்கெட் மேலே போணுது அப்படின்னாவே கொஞ்சம் செல்லிங் தான் வருது. செல்லிங் திரும்ப கீழே தான் 300 350 இந்த ரேஞ்சில் தான் 200 300 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும்போது மேலே போனால் செல்லிங்கும் வருது, கீழே வரும்போது அதேமாதிரி பையிங் வருது. திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா கீழே இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து போச்சு அப்படின்னா நல்லா புல்லிஷ் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே தான் வருது ஒழிய கீழே மேலே போச்சுன்னா நல்லா புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப கேப் அப்போ தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் மண்டே கேப் அப் வந்துச்சு அப்படின்னா 24,400க்கு மேலே சஸ்டெயினாக நின்றுச்சு அப்படிங்கும் பட்சத்தில் மார்க்கெட் நல்லாவே மேலே போகும். இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அதே மாதிரி இந்த ரேஞ்சை உடச்சி திரும்பவும் 250 300 ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்ப ரிமைனிங் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 24,200 உடச்சி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும். இப்போ மெயினாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று பார்த்திங்க அப்படின்னா 24,400க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்ல புல்லிஷ் ஆகும். 24,800 வரைக்கும் போகும். 24,200க்கு கீழே உடச்சி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா கீழே வரும். பொதுவாகவே பையிங் அப்படின்னா 24,200 நம்ம ஸ்டாப் லாஸை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா பை பண்ணலாம், மேலே போகும். அதே மாதிரி கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் 24,200 உடைச்சால் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா கோ டு ஷார்ட். அது வரைக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டரு. கீழே வந்துச்சு அப்படின்னாவே பை அண்ட் டிப்புங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் இருக்குது. 24,200 உடைச்சால் மட்டுமே திரும்ப வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த லெவல்ஸை உடைச்சதுனாவே வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி இது பார்த்திங்க அப்படின்னா 10 days மூவிங் ஆவரேஜ் நியரஸ்ட்டாக தான் இருக்குது. நியரஸ்ட்டாக இருக்கும்போது மார்க்கெட் கீழே போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் நம்ம நல்லாவே இருக்கும். ஏன்னா கீழே வந்தது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு பெட்டராக ஃபீல் பண்ணலாம். நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நம்ம திரும்ப பை பண்ணோம் அப்படின்னா நல்லா மேலே போகிறதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்குது. கீழே வராமையே இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த 600 ரேஞ்ச் வரைக்கும் போனாலும் அங்கேருந்து சஸ்டெயின் ஆகி நின்னால் மட்டுமே திரும்ப மார்க்கெட் மேலே செல்லிங் வராமல் இருந்தால் மட்டும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டிக்கான இந்த வாரத்துக்கான லெவல்ஸு. இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.